ஹாய் கைஸ், இப்போலாம் வர எனக்கு முடி செம ஸ்பீடாக வளர்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டஸ்ட்டு தூசின்னு அப்படி இப்படி மண்டல கோர்த்துக்குது. சரி முடி வெட்டலாம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த தேனியில் இருக்க ஸ்டுடியோ 11க்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே போகிறேன். எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் உள்ளே போனோன்னே காலியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நினைக்கிறேன் அன்றைக்கி. ஸோ அப்படியே எப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழக்கு நண்பர் வந்தார் முடி வெட்டுறதுக்கு. அவர்கிட்ட நான் எப்படி வெட்டுறது அப்படி இப்படின்னு சொல்ல அவருக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியலையே. ஷேப் மட்டும் பண்ணு, ஷேப் பண்ண தெரியுமா? ஷேப் புரியுதா உனக்கு? ஷேப் புரியுதா இல்லையா? அட்லாஸ்ட் ஒரு வழியாக புரிய வச்சாச்சு. எப்படியோ பாஷையை பேசி அப்படி இப்படின்னு பார்த்து அந்த வடக்கு நண்பர் சூப்பராக தான் வெட்டி விட்டுருந்தாரு. வேறு லெவல் பெரிய தர்பூசணி மாதிரி இருந்தது. என்ன சுருங்கி ஆப்பிள் பழம் மண்டை மாதிரி வந்துச்சு. சாரி, கருப்பு ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. அட்லாஸ்ட் இதாங்க என்னோட ஃபைனல் அவுட். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபேஸுக்கு ஏதாவது பட்டி டிங்கிரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது டீடைன் பண்ண சொன்னாங்க. ஸோ சரி பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்படின்னு தெரியல. சரி மண்டே கொடுப்போம் அப்படின்னு நான் கொடுத்தேன். அவன் வந்து ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணாங்க. அது பயங்கரமாக ஏரியா ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு. பட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் எரிச்சல் அடங்கிடுச்சு. அப்புறம் கழுவி பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளவிலே இருக்குன்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து பவுட்ரு பூசின மாதிரி அப்படி தான் இருக்குது. என் ஸ்கின் டோனே அப்போ தான். நமக்கு கடைசி வரைக்கும் 10 ரூபா கமாம் சோப்பு தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகேன்னு என் மனசு தேர்த்திக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டைலிங்லாம் கடைசியாக பண்ணிவிட்டாங்க. இந்த சீரம் போடுறது, ஹீட்டிங் அப்ளை பண்ணி அதை அப்படியே ஸ்டைல் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என் மூஞ்சை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து அது குளிச்சோன்னே காணா போயிடும். அது வேறு விஷயம். அங்கேருந்து நான் அப்படியே கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்களா மூஞ்சை பார்த்தீங்களா, கரையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கூட ரொம்ப கருப்பாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக பில் பார்த்தீங்கன்னா 300 ஃபார் டீடன் அண்ட் 200 ஃபார் ஹேர் கட் ப்ளஸ் 95 ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 595 வந்துச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை.